So, hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that person on your mind. So, அவங்க உங்களை பத்தின என்ன ஒரு சில ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க, என்ன தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் ப்ரிக்ஷனாக பார்க்கலாம். ஸோ, பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, அதில் வந்து 2 செட்ஸ் இருக்கும், செட் 1 அண்ட் செட் 2. ஸோ, நீங்கள் அதில் எந்த செட்ஸ்னாலுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் போத் செட்டோட ரீடிங்ஸ்மே நீங்கள் சூஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அந்த ஆஃபர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து கமிட்டி போஸ்ட் நான் வந்து போட்டிருப்பேன், இல்லை என்னென்ன கவர் அப் ஆகும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு அந்த ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீட்டெயில் நான் வந்து என்னோட வீடியோட ஹைலைட் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், அண்ட் சில இந்த வீடியோலுமே டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த பர்சனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபீலிங்காக தான் இங்கே வந்து இருக்கு. பாஸ்ட்ல நீங்களும் இந்த பர்சனும் நிறையா வந்து சம்மந்தமே இல்லாமல் நிறையா வந்து சண்டை போட்டுருந்துருப்பீங்க, லைக் காரணமே இல்லாமல் நிறைய சண்டை போட்டிருப்பீங்க. அண்ட் சம் கேசஸில் வந்து பார்க்குறப்ப அவங்களோட ஃபேமிலியுமே வந்து கொஞ்சம் ஒரு ஹியூஜ் ரோல் இங்கே வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில பேருக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம அக்யூரேட்டாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட எப்படி சொல்றது, அவங்க கூட பிறந்தவங்க வந்து ஒரு மேல் பர்சனா வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அவங்களோட சிப்ளிங், ஓகேங்களா, அவங்க வந்து பிறந்தவங்க வந்து ஒரு ஒரு மேல் பர்சனா இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும், ஒரு பிரதர் கேட்டகரியில. அப்போ இங்க வந்து லைக் உங்க பர்சனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்மே வந்து நிறைய விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆயிருந்திருப்பாங்க உங்களோட கேசஸ்ல வென் கம்ஸ் டு இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து பார்க்கும்போது. ஸோ இந்த பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு சில ஃபீலிங்ஸாக தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படின்னா லைக் ஒரு லவ் கனெக்ஷன்ஸாக இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க இந்த பர்சனை. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களுமே நான் வந்து பார்க்குறேன். அண்ட் சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா லைக் இந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயமும் நீங்கள் வந்து யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்க. அண்ட் சம் கேட்டகரி கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்க்குறப்ப இது உங்களுக்கு வந்து ஒரு நியூ லவ்வாக கூட இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு நியூ மேரேஜ் ப்ரொபோசல்ஸா ஒரு நியூ லவ்வாக கூட உங்களுக்கு வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த பர்சன் ஏன்னா சில கேசஸ்ல வந்து பார்க்குறப்ப இந்த பர்சன் புதுசாக அவங்க லைஃப்ல வந்து அறிமுகமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ லைக் அது வந்து ஒரு லவ் மேரேஜாகவும் கன்வெர்ட் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா பேசிக்காக இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்ட் வந்து இங்கே இருக்க தான் செய்யுது. சில பேருக்கு வந்து என்னன்னா நீங்களும் இந்த பர்சன் ரெண்டு பேருமே வந்து வாட்டர் எலிமெண்ட்டாக இருந்திருப்பீங்க, பைசஸ், கேன்சர் அண்ட் ஸ்கார்பியோ. அண்ட் சம் கேசஸ்ல வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா உங்க ரெண்டு பேரோட ஜோடியாக் சைனுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வாட்டர் எலிமெண்ட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட பார்ட்னர் ரெண்டு பேருமே வாட்டர் எலிமெண்ட்டாக இருந்திருப்பீங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபயர் எலிமெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு ஏரிஸ், லியோ அண்ட் சாஜிட்டேரியஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் பர்சனும் அதே மாதிரி ஒரு அதே எலிமெண்ட்ல சார்ந்த ஒரு பர்சனாகவும் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்க எனர்ஜிஸ்மே நான் இங்கே வந்து பார்க்குறேன். அந்த ஒரு டியோ பேக் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு மீனராசியா இருக்கீங்க அப்படின்னா உங்க பர்சனும் வந்து அதே வாட்டர் எலிமெண்ட்ஸ் சார்ந்து ஏதாவது ஒரு எனர்ஜியா கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஒரு விருச்சக ராசியா வந்து இருந்திருப்பாங்க, ஒரு ஸ்கார்பியோ, ஓகேங்களா. ஸோ அப்போ பைசிஸ் அண்ட் ஸ்கார்பியோ அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி லைக் எந்த எந்த ஒரு எலிமெண்டா இருந்தாலுமே அந்தந்த எலிமெண்ட்டுக்கு உள்ள சேம் காம்போ உள்ள
ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஸோ அப்படியும் வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு உங்களோட கேசஸ்ல. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பார்க்குறப்ப உங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் நல்லாவே வந்து குடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு அங்க ஒரு சப்போர்ட் வந்து இருந்திருக்கும். பட் போக போக ஏதாவது ஒரு சில பிரச்சனை, ஏதாவது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் தேவையில்லாம அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் நுழையிறாங்க. பிளஸ் அதே மாரி அவங்களோட சிப்லிங்ஸும் ஒரு பக்கம் நுழையிறாங்க அப்படிங்கிறப்போ, சம்மந்தமே இல்லாத ஒரு சில ஆர்கியூமெண்ட் அப்படின்ற மாரி கூட வந்து போயிருந்திருக்கலாம். அதாவது அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஆர்கியூமெண்ட்டா கூட இருந்திருக்காது. தேவையில்லாம வந்து ஒரு வம்படியா ஒரு விஷயத்துல வந்து சண்டை போடுற மாரி பண்ற ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். அத அவாய்ட் பண்ணணும்னா அத தாராளமா அத வந்து அவாய்ட் பண்ணலாம். அது ஒரு பெரிய இஷ்யூவாவே வந்து கொண்டு போணும் அப்படின்ற அவசியம் இல்ல. பட் அந்த மாரி ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல தப்பா அந்த மாரி தான் நடந்திருக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ஸ்ல என்ன மாரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி, அண்ட் சில சில நேரங்கள்ல வந்து நீங்களும் உங்களோட பெர்சனும் வந்து செப்பரேட்டாவும் இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நோ கனெக்ட் சிச்சுவேஷன்ஸ்மே நான் வந்து பார்க்குறேன். நெறைய பேருக்கு வந்து என்னன்னா, லைக் இந்த மாரி மார்ச், ஏப்ரல், மே மந்த்ல ஒரு சில சண்டை உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் நடந்திருக்கலாம். ஸோ ஒரு ஏப்ரல்லேருந்தே நீங்களும் அந்த பெர்சனும் ஓரளவுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆயிட்டே இருந்திருப்பீங்க. 2 பேருக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருக்காது. ஸோ அந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் வந்து கண்டிப்பா அதே மாரி மெயின்டெயின் ஆயிட்டே இருந்திருக்க மாரி தான் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, லைக் இந்த பெர்சனா எப்போ ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க? இவங்கலாம் எப்போ அந்த ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க? இவங்கலாம் எப்போ கம்யூனிகேட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு அந்த ஒரு பாசம் இருக்கா? அப்டின்ற மாரி நீங்க திங்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ கைஸ் இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு டிவைன்லி கனெக்ஷன் மாரி தான் நான் இத வந்து பார்க்குறேன். இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் அந்த ஒரு சோல்மேட் லெவலோட ஒரு கனெக்ஷனா தான் நான் வந்து பார்க்குறேன். எஸ் இது ஒரு ட்வின் ஃப்ளேமாவும் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து என்ன அப்டின்னா, அந்த ஒரு சோல் கனெக்ஷன்ஸ் நான் இங்க வந்து அதிகமா நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ அண்ட் அதே மாரி இங்க என்னன்னா, லைக் நீங்க எப்படி ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு இந்த பெர்சன் மேல எவ்ளோ அந்த ஒரு பாசம் இருக்கோ, எவ்ளோ அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கோ, அதே சேம் ஈக்குவலா தான் இந்த பெர்சனுக்கும் உங்க மேல வந்து அந்த ஒரு பாசமா இருக்கட்டும், அந்த ஒரு ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து என்னன்னா ஈக்குவலா தான் இங்க வந்து இருக்கு. ஏன்னா இங்க வந்து பார்க்குறப்ப அந்த ஒரு காம்போ பேக் தான் நான் இங்க வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க தரப்புலருந்து இவங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து இவங்க வந்து எடுக்கலாம். இன் அ ஃபியூச்சர். ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ்ல வந்து பார்க்குறப்ப அவங்க அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த பெர்சன எவ்வளோக்கு நீங்க மிஸ் பண்றீங்களோ, எமோஷனலா நீங்க இந்த பெர்சன வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அதே மாரி சேம் இந்த பெர்சனுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ அதே எமோஷனலான ஒரு லெவல்ல தான் இவங்களுமே உங்கள வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ண தான் செய்றாங்க. சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு சில பிரேயர்ஸ் மாரி நீங்க கேட்டிருந்தீங்க அப்டின்னாலுமே, ஸோ உங்களோட பிரேயர் கண்டிப்பா அங்க வந்து ஆன்ஸர் ஆக தான் செய்யும். அண்ட் அதே மாரி இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் இந்த பெர்சன் வந்து லைக் இன்டைரக்டாவும் ஏதாவது ஒரு சில முயற்சி பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட சிப்லிங்ஸ் த்ரூ உங்ககிட்ட வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப அவங்களோட தம்பி, பிரதர் இருக்காங்க. இல்ல ஒரு அண்ணன் ஸ்தானத்துல யாராவது இருக்காங்க. ஒரு பிரதர் இருக்காங்க அப்டின்னா, ஸோ அவங்களோட சிப்லிங் வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம். உங்களுக்கு உங்களுக்கு வந்து லைக் இவங்க எதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அப்டின்ற மாரி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம இவங்க எதுக்கு வந்து பேசணும்? பேசினா உங்களோட பெர்சன் வந்து டைரக்ட்டா பேசலாமே. எதுக்கு இவங்க வந்து பேசுறாங்க அப்டின்ற மாரி உங்களுக்கு தோணியிருக்கும். ஸோ ஆக்சுவலா வந்து என்னன்னா, உங்க பெர்சன் தான் வந்து டைரக்ட்டா கனெக்ட் பண்ண முடியாம, இன்டைரக்ட்டா வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களோட பிரதர் த்ரூ உங்ககிட்ட வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியலா நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? ஸோ உங்களோட மைண்ட் செட்ல எப்படி இருக்கு? நீங்க என்ன மனநிலைமையில நீங்க வந்து இருக்கீங்க? ஏன்னா இங்க ஒரு கேப் ஆயிருச்சு அப்படிங்கிறப்போ, ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த பெர்சன் மேல அந்த ஒரு நம்பிக்கை இருக்கா? நீங்க இந்த பெர்சன் மேல இன்னும் அதே பாசத்தோட தான் நீங்க வந்து இருக்கீங்களா? அப்படின்ற மாரி. ஸோ அவங்க உங்கள பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அவங்க பிரதர் த்ரூ, அவங்களோட சிப்லிங்ஸ் த்ரூ வந்து அவங்க கூட பிறந்தவங்க த்ரூ உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இவங்க கிட்ட நீங்க என்ன பேசுறீங்களோ, அது அப்படியே உங்க பெர்சனுக்கு இவங்க டெஃபினட்டா போய் சொல்ல தான் செய்வாங்க. ஸோ நீங்க இந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க உங்களோட தாட்ல நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே இவங்க வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயம் இவங்க வந்து ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க பெர்சன் டைரக்ட்டா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ உடனே நீங்க வந்து லைக் கோவப்பட வேண்டாம். லைக் ஏன் இவங்க ஸ்டெப் எடுக்காம இவங்க ஸ்டெப் எடுக்குறாங்க அப்படின்லாம் நீங்க எதுவுமே கோவப்பட வேண்டாம். ஸோ அது அவங்க வே ஆஃப் அப்ரோச்சா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சில பேருக்கு டைரக்ட்டா பேசுறது பிடிக்கும். சில பேருக்கு வந்து நம்ம ஏதாவது போய் பேசணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு திருப்பி மறுபடியும் ஏதாவது ஒரு சில சண்டை வந்துருமா? இல்ல ஏதாவது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருமா? அப்படின்ற ஒரு பயத்திலேயே என்னவோ இவங்க வந்து இந்த மாரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஃப்ரெண்ட விட்டு பேச சொல்றதோ, அது மாரி இந்த பெர்சன் வந்து உங்களோட பெர்சன் பண்றாங்க அப்படின்ற மாரி நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்புறத விட அவங்களோட ஓன் சிப்லிங் கூட பிறந்தவங்களே வந்து அனுப்பிச்சு அந்த விஷயத்த வந்து கேட்குறாங்க. இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல அப்படின்னா, பை த்ரூ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யார் மூலியமாவது மேபி அவங்களோட பேரண்ட்ஸ கூட அவங்க திருப்பி வந்து உங்ககிட்ட வந்து பேசுற மாரி கூட அவங்க வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாரி சில விஷயங்களுமே அவங்க வந்து பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்களோட க்ளோஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல
செட்ல யார் இருக்காங்களோ அவங்க த்ரூ உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் பண்ணிட்டு நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் இங்க எனர்ஜி வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான். டெஃபினட்டா இந்த பர்சன் உங்களை வந்து நிறையவே வந்து மிஸ் பண்ண தான் செய்றாங்க. ரொம்ப எமோஷனலான லெவல், ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ட் தான் இந்த பர்சனுக்குமே இருக்கு. ஸோ இவங்களோட பார்வையிலுமே வந்து என்னன்னா, இப்போ லைக் இப்போ நீங்க அன்மேரிடா இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு மேரிட் ரிலேஷன்ஷிப்காக அவங்களுமே தான் அதை பார்க்க அது அவங்களுமே தான் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களை மேரேஜ் பண்ணணும், ஒரு லைஃப் லாங் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வாழணும் அப்படின்றது அவங்களோட தாட்டுமே இருக்கு. அண்ட் இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு மேரிடான ஒரு கப்பலா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா எப்படி கொண்டு போறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தாட், அந்த ஒரு பெரிய ஒரு நியூ பிகினிங், அது ஒரு எதிர்பார்ப்பு இந்த பர்சனுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி இவங்க வந்து என்ன அப்படின்னா லைக் ரொம்ப ஒரு லாஜிக்கல் திங்கிங்ன்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அந்த தாட் எதுவுமே அவங்களுக்கு வந்து இல்லை. ரொம்ப அந்த ஒரு எமோஷனல் லெவலான ஒரு கனெக்டா அந்த பர்சனுக்கு அதிகமாவே இருக்கு. ஸோ உங்களை பத்தின தாட்ஸ் இந்த பர்சனுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கலாம். ஈவன் தோ வந்து என்னன்னா லைக் டே டைம்ல உங்களை பத்தி திங்க் பண்ணலாம், நைட் டைம்லயும் உங்களை பத்தி திங்க் பண்ணலாம். ஸோ நிறைய ஓவர் திங்கிங் இந்த பர்சனுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ நீங்க எப்படி இந்த பர்சன் நினைச்சு ஓவர் திங்கிங் நீங்க பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு சில ஓவர் திங்கிங் இந்த பர்சனுக்கு டெஃபினட்டா இருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏன் இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க, இவ்வளவு தூரம் திங்க் பண்ணிட்டு ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ கைஸ் அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இங்க. ஸோ இவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு டைரக்ட் அப்ரோச்சை விட அவங்க வந்து ஒரு இன்டைரக்ட் அப்ரோச் தான் வந்து நிறைய பண்றாங்க அப்படின்றது. ஸோ லெட்ஸ் டேக் டூ மோர் கார்ட்ஸ். இந்த பர்சனோட இன்னும் என்ன என்ன ஒரு சில ஃபீலிங்ஸா இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம ஒரு சேனல் மெசேஜ்ல வந்து பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் அகைன் அ வெரி பியூட்டிஃபுல் கார்ட். ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. ஸோ அதான் நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்டே சொன்னது. ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு லவ் அதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க. என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இந்த கனெக்ஷன்ஸ்ல இருந்தாலும் சரி, அந்த கனெக்ஷன்ஸ்ல அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் கொண்டு போகணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு. இட் இஸ் அகைன் அ வெரி பாசிட்டிவ் அப்ரோச். அண்ட் அவங்களுக்கே அவங்க பண்ண சில ஆக்ஷன்ஸ், அவங்க பாஸ்ட்ல பண்ண சில என்ன ஒரு சில ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அவங்க தப்பான டிசிஷன் அதாவது அவங்க எடுத்ததா இருக்கட்டும், அதை நினைச்சு அவங்களுக்கே வந்து என்னன்னா லைக் அவங்க அதை நினைச்சு வந்து தான் செய்றாங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி லைக் அவங்க சைட்ல இருக்க சில மிஸ்டேக்ஸ்மே அவங்க வந்து ரியலைஸ் பண்ண தான் செய்றாங்க இந்த மூமெண்ட்ல. அண்ட் இந்த ஜேர்னில அவங்க கத்துக்கிட்ட விஷயம் நிறையவே இருந்திருக்கும் உங்களோட பர்சன். ஈவன் தோ இந்த பர்சன் வந்து ஒரு சாஃப்ட் கைண்ட் ஆஃப் ஒரு சில பர்சனா இருந்தாலும், ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் ஒரு சாஃப்டா பேசக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாலும் சரி, பட் அவங்க அந்த மூமெண்ட்ல இந்த இந்த பிரச்சனை வந்து இன்வால்வ் ஆகும்போது ஃபேமிலியோட பிரச்சனையோ, ஸோ அந்த மாதிரி அதர் தேர்ட் பர்சன்ஸோட இன்வால்மெண்ட் இங்க ஆகும்போது இவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமோ, ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன்ஸோ அவங்க அந்த மூமெண்ட்ல எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்னவோ இந்த பர்சனுக்கு ஒரு நிறைய ஒரு சில லைஃப் லெசன்ஸ் மாதிரி கண்டிப்பா இவங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு கேப் ஆனதுக்கு அப்புறம் இவங்க நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி புரிஞ்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் உங்களை பத்தின விஷயம் நிறைய அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கனெக்ஷன்ஸை பத்தியும் நிறைய அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ்ல நிறைய வந்து யோசிச்சிருப்பாங்க அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா நான் அதான் ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் டாரோல இவங்களுக்கு அதிகமான ஒரு ஓவர் திங்கிங் நிறையவே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி லைக் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே சில பேர் வந்து ஏதாவது நீங்க வந்து லைக் இந்த பர்சன் கூட நீங்க சேரணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸாவும் நீங்க வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இன்கேஸ் வியூவர்ஸ் யாராவது நீங்க ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க வென் கம்ஸ் டு உங்களோட பர்சன் உங்ககிட்ட வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து நீங்க அதுக்குரிய ரிசல்ட்டுமே நீங்க அந்த டைம்ல வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் ஓவரால் இங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச், ஒரு பாசிட்டிவான ஒரு கனெக்ஷன்ஸாக தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இந்த பர்சன் வித்தின் லைக் வித்தின் அ வீக்கோ இல்லை வித்தின் 1.5 மந்த்ஸ்க்குள்ளேயோ இல்லை வித்தின் அ மந்த்க்குள்ளேயோ இவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகே. அண்ட் தீஸ் ஆர் திங். அண்ட் சில பேருக்கு வந்து என்னன்னா லைக் ஜூன் ஜூலைலேயே கூட இந்த பர்சன் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. லைக் இன்டெரக்டா கனெக்ட் பண்ண விஷயமே அவங்க வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் ரிசர்ச் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ எவ்ரி லிங்க் எல்லாமே நான் ஹைலைட் பண்ண கம்பெனி நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அஸ் வெல் அஸ் கைஸ் லைக் உங்களுக்கு ஆஃபீஸ் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ரீடிங்ஸ்னாலுமே சரி ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் ப்ரேயர்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து
கிறிஸ்டல்ஸ் நீங்க எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, ஸோ நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீடைல் எல்லாமே நான் இந்த ஹைலைட் பண்ண கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் ப்ளஸ் இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் அகைன் ஸோ உங்களுக்கு இது போல என்ன மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாமே ஒரு டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க என்னோட யூடியூப்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரர் ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு நிறைய ஒரு சில காஷன் ஒரு கைடன்ஸ் ஒரு அலாட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எனக்கு காஷன் டெரரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் கைஸ் லைக் அகைன் ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. See you guys next time and love you all. Take care. Bye bye.